அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித யோவான் திருமுழுக்கு அருளப்பரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் வருகைக்காக வழியை ஆயத்தப்படுத்திய இறைவாக்கினரான அவரது வாழ்வு ஒரு எளிய ஆனால் ஆழமான செய்தியை நமக்கு கற்றுத்தருகின்றது. கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் மையமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். முதலாவதாக புனித யோவான் நமக்கு தாழ்மையின் நற்பண்பை கற்றுத்தருகின்றார். ஏராளமான மக்கள் அவனை வந்து அவரை போற்றியும் மதித்தும் இருந்தனர். ஆனால் அவர் ஒருபோதும் தமக்கென மகிமையை தேடவில்லை. மாறாக, நான் மெசியா அல்ல என்று தெளிவாக அறிவித்தார். தன் பணியை அவர் நன்கு அறிந்திருந்தார். மக்களை இயேசுவிடம் வழிநடத்தவே உறுதியாக இருந்தார். இன்று பலர் புகழையும் அங்கீகாரத்தையும் கவனத்தையும் நாடும் உலகில் பிறரை இறைவன் அழைத்து செல்வதில்தான் உண்மையான மகத்துவமாக இருக்கின்றது என்பதை யோவான் நமக்கு நினைவூட்டுகின்றார். இரண்டாவதாக, புனித யோவான் தைரியத்தை கற்றுத்தருகின்றார். அவர் மனமாற்றத்தை அச்சமின்றி அறிவித்தார். உண்மையை பேசுவதிலும் ஒருபோது பின்வாங்கவில்லை. அநீதியை எதிர்த்தார். இறைவன் சட்டத்தை பாதுகாத்தார். அதற்காக தன் உயிரையே இழக்க நேரிடும் என்பதை அறிந்திருந்தும் அவர் உண்மைக்காக உறுதியாக நின்றார். அவரது சாட்சி நமக்கு ஒரு பாடம். கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது உண்மை, நேர்மை மற்றும் நீதிக்காக துணிச்சலுடன் நிற்பதை குறிக்கிறது. அது பலருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். மூன்றாவதாக, புனித யோவான் உண்மையான சேவையை கற்றுத்தருகின்றார். தன்னை அவர் பாலை நிலத்தில் ஒலிக்கும் ஒரு குரல் என்று கருதினார். மக்களின் இதயங்களை ஆண்டவரின் வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதே அவரது பணி. அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கும் ஒரு அழைப்பு உள்ளது என்பதை உணர வேண்டும். அன்பான வார்த்தைகள், இரக்கும் செயல்கள், நேர்மையான வாழ்க்கை ஆகியவற்றின் மூலம் ஆண்டவருக்கான பாதையை நாம் ஆயத்தப்படுத்தலாம். ஒரு சிறிய கதை. ஒரு கலங்கரை விளக்கின் காவலர் ஒருவர் ஒவ்வொரு இரவும் விளக்கை அணையாமல் பாதுகாப்பார். அவரை யாரும் பாராட்டவில்லை, அவருக்கு நன்றி கூறவில்லை. ஆனால் அவரது ஒளியின் காரணமாக எண்ணற்ற கப்பல்கள் பாதுகாப்பாக துறைமுகத்தை வந்து அடைந்தன. புனித யோவானும் அப்படிப்பட்டவரே. அவர் தன்னையே முன்னிறுத்தவில்லை, மாறாக உலகில் உண்மையான ஒளியான கிறிஸ்துவை மக்களுக்கு சுட்டி காட்டினார். இன்று நாம் நம்மையே கேட்க வேண்டிய கேள்விகள்: நான் என் மகிமைக்காய் தேடுகின்றனா அல்லது இறைவன் மகிமையை தேடுகின்றனா? உண்மைக்காக நிற்கும் தைரியம் என்ன உள்ளதா? என் வாழ்க்கை மற்றவருக்கு கிறிஸ்துவை அறிவிக்க அருகில் செல்லக்கூடிய வாய்ப்பை தருகின்றதா? புனித யோவானைப் போல வாழும் அருளை நாம் இறைவனிடம் வேண்டுவோம். அவரது வாழ்க்கையை நம்முடைய ஜெபமாக மாற்றுவோம். மன்றாடுவோமாக. என்று வாழும் நித்திய இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உடைய மகிமையும் ஆற்றலும் அதிகாரமும் ஆண்டவரை எங்கள் மீது இருக்க மன்றாடுகின்றோம். உடைய அருள்கரம் எங்கள் அனைவரை தொட்டு ஆசீர்வதிப்பாராக. இந்த புனிதர் வழியாக ஆண்டவரை எங்களுக்கு ஆற்றலும் அதிகாரமும் ஆசீர்வாதத்தை தாரும். அன்பு இறைவா, அந்த நேரத்தில் மருத்துவமனையில் இருக்கும் சகோதர சகோதரிகள், சிறைச்சாலையில் இருக்கும் சகோதர சகோதரிகள், பயணம் செய்வோர், மரண தருவத்தில் இருக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்தாலும். தீய சக்திகள், தீய நோய்கள், தீய எண்ணங்கள், தீய வார்த்தைகள் எங்களை அணுகாது காத்தலும். உடைய மகிமையும் ஆசீர்வாதமும் எங்களோடு இருக்க மன்றாடுகின்றோம். ஆமேன். நன்றி.